கீ ரைஸ் ரொம்ப சிம்பிளாக பர்ஃபெக்டாக யாருக்கும் வேணுமானா குக் பண்ணலாம். நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸு மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அரிசி 4-5 தடவை நல்லா உரசி கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே கஞ்சி பசர்மை இருக்கும். அந்த கஞ்சி பசர்மை போகிற அளவுக்கு நல்லா உரசி கழுவிக்கலாம். ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு. பாஸ்மதி ரைஸும் கிடையாது, ஜீரக சாம்பலும் கிடையாது, சாதா பிரியாணி ரைஸுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிரியாணி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதுதாங்க கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணியோ கீ ரைஸோ சமைக்கும் போது இது போல் கட்டியில் பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காமல் பர்ஃபெக்டாக வரும். 3/4 கிலோ ரைஸுக்கு 125 ml ஆயில் சேர்த்துக்கினேன். 7 கிராம்பு, 2 இன்ச்சு சைஸு 2 பீஸு பட்டை, உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் சேர்க்கலை. தின்னாக ஸ்லைஸ் பண்ண 2 மீடியம் சைஸு வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பாக்கு அதிகமாக சேர்க்காதுங்க. ஒரு 8 இலை சேர்த்தா போதும். வெங்காயம் ஹாஃப் குக் ஆகினா போதும், கலரு சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுதாங்க பர்ஃபெக்ட்டு. இப்போ 3 கிளாஸ் ரைஸுக்கு 6 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். 1:2. அதுதாங்க பர்ஃபெக்ட் ரேஷியோ. நார்மல் பிரியாணி ரைஸோட அளவு தாங்க சொல்கிறேன். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் வாட்ரு பர்ஃபெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். தண்ணி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொதிக்கணுங்க. அப்போ தான் அரிசி போட்டால் பர்ஃபெக்டாக குக் ஆகும். ஹாஃப் கேரட்டு தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச கேரட்டும் அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கும் போது தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கரெக்ட் அளவில் நம்ம வாட்டர் சேர்த்தாச்சு. அப்போ தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி அரிசி சேர்த்துக்கலாம். சோறு கட்டை குத்தாமல் இருக்கிறதுக்கு ரைஸ் போட்டோன்னே இம்மிடியட்டாக நல்ல ஒரு மிக்ஸு கொடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது டாப் டு பாட்டம் 1-2 மிக்ஸு கொடுத்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் இருக்கட்டும். ரைஸு 80% குக் ஆகிடுச்சுங்க. ஹோட்டல் ஸ்டைல் அரோமாவும் நல்ல ரைஸுக்கு ஒரு ஷைன் கிடைக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். இந்த கீ ரைஸ்க்கு நல்ல ஒரு காம்போ சஜஸ்ட் பண்ணட்டுமா? ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கடாயும் கருப்பு மிளகு சிக்கன். அந்த ரெசிபிக்கு எங்கும் போவானாங்க, நம்மளோட சேனலில் இருக்குது. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இது போல் சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணால் நீங்களும் பர்ஃபெக்டாக கீ ரைஸ் குக் பண்ணலாம். இது போல் ஈஸியான சிம்பிளான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் கேரளா தமிழ் டைரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா கீ ரைஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது கேரட்டோட க்ரன்ச்சினஸும் அந்த கலரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபீட்பேக் பண்ணுங்கள்.